காவேரி விஜய் கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. காவேரி விஜய் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா மேல வச்சு கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய், என்ன மேடம் இத்தனை ட்ரெஸ் வேண்டாம்னு சொன்னீங்க, ஆனா இதை ஒண்ணு ஒண்ணா மேல வச்சு கண்ணாடியில பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே காவேரி, என்ன இருந்தாலும் என் புருஷன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இல்ல, அதனாலதான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாத்துட்டு இருக்கேன். அவங்க ஆசையா வாங்கி கொடுக்கும்போது நான் வேண்டாம்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல விஜய் காவேரி காவேரி கிட்ட, காவேரி எனக்காக இந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் நீ போட்டு காமிக்க முடியுமா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்றாங்க. உடனே காவேரி, எதுக்கு இப்ப போடணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா காவேரி ப்ளீஸ், இந்த ட்ரெஸ்ல நீ அழகா இருப்ப, அதை நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. உடனே காவேரி அந்த சாரியை எடுத்து கட்டிட்டு வர்றாங்க. வந்த உடனே காவேரி கிட்ட, விஜய் இந்த ட்ரெஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால உன சுடிதார்லயே பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் வந்து உனக்கு சூப்பரா இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. சரி அப்படின்னா நான் சேலை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காவேரி கேட்கறாங்க. உனக்கு எந்த இது கம்ஃபர்ட்டா இருக்கோ அதை நீ உடுத்திக்கோ, அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் தடை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எடுத்து கொடுத்த எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு ராகினி அடுத்த பிளான வந்து அஜயோட அப்பா மூலமா ஸ்டார்ட் பண்றாங்க. வெண்ணிலாவையும் பிரைன் வாஷ் பண்றாங்க. சரி, காவேரியை வீட்டுல விட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப வெண்ணிலா மாமா விஜய் கிட்ட பேசுறாங்க. நாங்க இங்க இருந்தா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன், அதனால நாங்க இப்பவே வீட்டை விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா சொல்றாங்க. உடனே விஜய், என்ன திடீர்னு கிளம்புறோம் சொல்றீங்க, மறுபடியும் அந்த பசுபதி வந்து என்கிட்ட பேசி விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சித்தப்பா மூலமா அதை நடத்தி வைக்கிறேன்னு சொல்லி வேற என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா சொல்றாங்க. ஓ அப்படி வேற காய் நகர்த்துறாங்களா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வெண்ணிலா மனசு மாத்தி இங்க இருந்து அனுப்பி வைக்கிறது என் பொறுப்பு, நீங்க வந்து இங்கேயே இருங்க, அவங்க என்னென்ன பிளான் பண்றாங்களோ அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா கிட்ட விஜய் சொல்றாங்க. உடனே வெண்ணிலா மாமாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.